Taste the Daily. ரெண்டாயிரத்தி 24 நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆளும் திமுக அரசை பார்த்து முன்வச்ச ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. திமுக காரங்களோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுற அரசு இந்த அரசு. பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தால் எங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு ஆளுங்கட்சியை பார்த்தோம், எந்த ஒரு எதிர்க்கட்சியும் இதுவரை முன்வைக்காத ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் முன் வச்சிருக்கார். 2024 நடந்த பாலியல் கொடுமைகளை பட்டியல் போட்டோம்னா உங்களுக்கே எதிர்க்கட்சி தலைவரோட கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயம் புரியும். இந்த வருஷத்தில் பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொல்லை, தொந்தரவு, கொலை, வன்கொடுமைன்னு பெண்களுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கலாம். மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை. நீங்களும் தினமும் செய்திகளை பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன். அதனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்மளை பதற வச்ச சில சம்பவங்களை மட்டும் பட்டியல் போடுறோம். படிக்கிற இடங்களில் மாணவிகளுக்கு நடந்த கொடுமைகளை குறிப்பிடுறோம். ஜனவரி மாதத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கம் 17 வயது சின்ன பிள்ளைய கூல்ட்ரிங்க்ஸில் மதுவை கலந்து கொடுத்து வடமாநில இளைஞர்கள் 2 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. புதுக்கோட்டையில் 11வது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு பள்ளி ஆசிரியரை பாலியல் தொல்லை கொடுத்த அவலம் அரங்கேறிச்சு. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 11வது படிக்கிற மாணவி ஒருவர் உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இப்படி ஜனவரி மாதத்தில் பள்ளிக்கூடத்துலேயும் பொது இடங்கள்லையும் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கிட்ட 17 வயசு பொண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலுக்குள்ளே தள்ளின கொடுமை நடந்தது. இப்படி வருஷத்தோட தொடக்கமே ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அடுத்து வந்த பிப்ரவரி இன்னும் மோசம். பிப்ரவரி மாதத்தோட முதல் நாளில் நமக்கு வந்த செய்தி அதிர்ச்சி தரும்படியாக இருந்தது. தலைநகர் சென்னையில் இருக்கிற ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 4ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை போதை ஆசாமிகள் சீரழிச்சிருக்காங்க. இதே பிப்ரவரி மாதத்தில் கும்பகோணம் பக்கம் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 8வது படிக்கிற குழந்தைக்கு ஆங்கில ஆசிரியர் ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்து சிக்கினார். காஞ்சிபுரம் பக்கம் 2வது படிக்கிற பள்ளி மாணவன் பள்ளி தாளாளரால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானான். ஜனவரி மாதத்தோட இறுதியில் நடந்த மாதிரியே பிப்ரவரி மாதத்தோட இறுதியிலையும் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கம் 13 வயசு குழந்தை, 13 வயசு தான், 3 இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. பல முறை அந்த சிறுமி பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. சரி, முதல் 2 மாதம்தான் இப்படி போயிடுச்சு, மார்ச்சில் ஒரு மாற்றம் வரும், அரசாங்கம் முழிச்சுக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மாதம் மாறிச்சே தவிர மாற்றம் எதுவும் வரல. மார்ச் மாதத்தோட முதல் நாளில் சேலத்திலேருந்து ஒரு செய்தி வந்தது. 15 வயசு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி குமரேசன் ஒரு நபர் பழகியிருக்கார். ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவனும் அவன் வேலை பார்க்குற பேக்கரி கடை ஓனரும் சேர்ந்து அந்த குழந்தைய சீரழிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தோட அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ளே அடுத்த 2 நாளில் 2 ஆசிரியர்கள் சிக்கினாங்க. செங்கல்பட்டு பக்கம் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 5 வயசு குழந்தைக்கு 2 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க. இந்த 2 சம்பவமும் நடந்து முழுசாக 2 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. திருப்பூர் பக்கம் திருவிழாவுக்கு பாட்டு கச்சேரி பார்க்க போன 17 வயசு பிள்ளைய 6 மிருகங்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தது. முதல்ல 2 பேர் 2 வீலரில் வச்சு பிள்ளையை கடத்திட்டு போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்ச பிறகு இன்னும் 4 பேரை ஃபோன் பண்ணி வரவழைச்சி நாசம் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் மாதத்தோட கடைசியில் மதுரை பக்கம் ஒரு 11 வயசு குழந்தை சொந்த பெரியப்பாவால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையும் செய்யப்பட்டது. மார்ச் மாதத்தில் மாற்றம் வரும், அரசாங்கம் முழிச்சுக்குன்னு பார்த்தா பாலியல் வன்கொடுமைங்கிறது அதோடு நிற்காமல் கொலை அளவுக்கு போயிடுச்சு. அடுத்து வந்த ஏப்ரல் மாதமும் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தது. ஏப்ரல் மாதத்தில்
ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அரசு ஊழியர் ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கின சம்பவமும் நடந்தது. ஏப்ரல் மாதத்தில் தலைநகர் சென்னையில் எம்ஜிஆர் நகரில் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்த ஒரு சிறுமியை ராஜபாண்டி, ரமேஷ்குமார்னு 2 பேர் கடத்திட்டு போய் கொருக்குப்பேட்டையில் வச்சு பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. தலைநகர் சென்னையில் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த சம்பவம் உணர்த்துச்சு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பக்கம் ராஜான்னு ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் 17 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி சிக்கினார். ஒரு அரசு ஊழியராக இருக்கிற ராஜாவுக்கு அரசாங்கத்து மேலே கொஞ்சமாவது பயம் இருந்திருந்தா 17 வயசு பிள்ளை மேலே கை வச்சிருப்பாரா? ஏப்ரல் இப்படின்னா மே மாதம் இன்னும் பெரிய பெரிய சாக்குகளை கொடுத்தது. இந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த நபர்களே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் மே மாதத்தில் நடந்தது. மே மாதத்தோட தொடக்கத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்தது. கடலூரில் பெத்த மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆயுதப்படை காவலர் ஒருத்தர் சிக்கினார். பெத்த மகளை பாலியல் தொந்தரவு பண்ணக்கூடிய காவலர் மற்றவங்க பெத்த குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? ஏப்ரல் மாதத்தில் திருப்பூரில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததா சொன்னோம்ல, அதே திருப்பூரில் உடுமலை பக்கம் 17 வயசு பிள்ளைய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி கர்ப்பமாக்கியிருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? 9 பேர். அதில் 3 பேர் சின்ன பசங்க. 17 வயசு பிள்ளைய மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட 13 வயசு ஃப்ரெண்டையும் சீரழிச்சிருக்காங்க. 6 மிருகங்கள் இந்த வேலையை செஞ்சதுங்கிறத விட 3 சின்ன பயலுக இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குனது. இதை விட இன்னொரு பெரிய சம்பவம் இந்த மே மாதத்தில் நடந்தது. தலைநகர் சென்னையில் இருக்கிற வளசரவாக்கத்தில் நதியான்னு ஒரு புரோக்கர் சிக்கினாங்க. அந்த அம்மா ஏழை வீட்டு பிள்ளைகளை பார்த்து மூலச்செலவை பண்ணி பாலியல் தொழிலுக்குள்ளே தள்ளியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் பல மிருகங்களுக்கு இரையாக்கியிருக்கு இந்த நதியா. இதே மே மாதத்தில் தேனி பக்கம் அப்பா வாங்கின கடனுக்காக 19 வயசு பிள்ளைய சீரழித்த கொடுமையும் நடந்தது. பெரிய குளத்தில் 19 வயசு பிள்ளைய கடத்தி 5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் இந்த பிள்ளையோட அப்பா கடன் வாங்கினாராம், திரும்ப கொடுக்கலையாம், அதான் இப்படி பண்ணாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள். கந்து வெட்டிங்கிறதே கொடுமை. அந்த கந்து வெட்டியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசித்து பாருங்கள். மே மாதம் இப்படி முடிய அடுத்து வந்த ஜூன் மாதம் இன்னும் மோசமாக இருந்தது. ஜூன் மாதத்தோட தொடக்கத்திலேயே திருச்சி பக்கம் 16 வயசு பிள்ளைய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் நடந்தது. திமுக பிரமுகர் ராஜ்குமாருங்கிறவர் உட்பட 2 பேர் 10வது படிக்கிற பிள்ளையை மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணி கர்ப்பமாக்கியிருக்காங்க. இதே ஜூலை மாதத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கஞ்சா போதையில் 17 வயசு பழங்குடியின சிறுமியை சீரழித்த இளைஞர் ஒருத்தர் சிக்கினார். இந்த போதை ஆசாமி கஞ்சா போதையில் மேலும் 2 பெண்களை சீரழிச்சிருக்கான். இப்போ நாம் சொல்கிறது எல்லாமே ரொம்ப மோசமாக நடந்த சம்பவங்கள் மட்டும்தான். இது போக வீட்டில், தெருவில், பஸ்ஸில், ட்ரெயினில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நாம் சொன்னதுலேயே பாருங்களேன், ஆரம்பத்தில் சில பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியானதில் இருந்து அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அரசு ஊழியர் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது, காவலர்களே குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது, மாதம் தவறாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதில் சின்ன பசங்க தப்பு பண்ணுறது, கடைசியாக இங்கேருந்து வெளிமாநிலங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பாலியல் தொழிலுக்குள்ளே தள்ளுறதுன்னு எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் 2024 முதல் 6 மாதத்தில் மட்டும் நடந்தது தான். 2வது 6 மாதத்தில் நடந்த சம்பவங்கள் தான் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத கொடுமைகள். அந்த கொடுமைகள் தான் எதிர்க்கட்சி தலைவரோட அறச்சீற்றத்திற்கு காரணம். அந்த கொடுமைகளையும் திமுக அரசோட அலட்சியத்தையும் அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்.